இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துரு. விஜய் தளபதி Chief Minister of India. Chief Minister of India. இனிமேல் உங்களை Chief Minister of India. கூப்பிடுவேன். உள்ளூர்ல திட்டு வாங்கினது பார்த்தாம இப்ப வெளியூர்ல போய் திட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவேன்? மேல சூர்யா சார் போட்டோ போட்டு 50 மருத்துவமனை உருவாக்கியவர் அப்படின்னு போட்டுருக்காங்க. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். கீழே விஜய் சார் போட்டோ போட்டு 50 தற்குறிகளை உருவாக்கியவர் அப்படின்னு போட்டுருக்காங்க. நல்லதானே சொல்லிக்கார அப்புறம் சிங்கம் சிங்கத்துக்கிட்ட தான் மோதும், பன்னிங்கிட்ட எல்லாம் மோதாது. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? பன்னிக்கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? அதே மாதிரிதான் அவர் செஞ்ச நல்ல விஷயம் எல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க. என்ன அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்த உடனே இவ என்ன நல்லது செஞ்சா, என்ன கிழிச்சா, என்ன பண்ணா, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? சரிங்களா? நல்லது பண்ண விஷயம் நிறைய மறைஞ்சு கிடக்கு. எப்பமா அந்த மாதிரி நல்லது பண்ண விஷயம் எல்லாம் தெரியாத இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த அரசியலுக்கு வந்து நல்லது பண்றேன்னு வந்திருக்காங்க. ஒரு பண்ண வேணாம், சரி எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்தும். அது சில தற்குறிங்களுக்கு தான் தெரியாது, புரியுதுங்களா? கண்ணாடி சார் அது ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வந்துட்டாயா வந்துட்டாயா. Hello, speed. Hello, speed. TVK. No, I'm not teetotal. No, not it. TVK. What is guys are shouting? What are you saying? TVK. Chief Minister of India. Loose. Chief Minister of India. What is the mental? PM தானே இந்தியா போறோம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நீங்க எல்லாம் அரசியல் படிச்சு நீங்க என்னத்த கிளிக்க போறீங்களோ தெரியல. தற்போது பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். Hey, speed. தளபதி. வாட் தலைவிதி இவ்வளவுதான். தலைவிதி Speed, தளபதி. விஜய் அஜய். வாட் ஹூ இஸ் அஜய் விஜய்? ஹூ இஸ்? இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. ஓகே World famous. ஓகே. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. My speed is not speed. Karur to Chennai coming very fast speed that guy. Yes. அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. பாதிக்கப்பட்ட மக்கள் நேர்ல பார்க்காதவர். Yes. Faster பாலவாக்கம் டு பட்டம்பாக்கம் போனது ஸ்பீட். ஓகே I know. ஜெயிச்ச மாதிரி வெளியப்பா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. Okay. You know compete. No. He is not compete for me. He is only compete for he. ஆமா, ஒண்ணு இங்க தனியாள் இல்லைங்க சார். 36 இல்ல 31 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சுக்க மாட்டான். இது சும்மா கப்பி. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான். அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தளபதி வந்து பிரதமர் ஆக்கும். Chief Minister of India. கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார். 25 நாளா முடங்கி போய் வீட்டுல இருக்கிற குடியோட அதெல்லாம் நீங்க தான் பனையூர்ல போய் கேட்கணும். முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில போட்டிருக்கா உள்ள போட்டிருக்கான்னு நீங்க தான் போய் பார்க்கணும். அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். இந்த தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ்.
அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு, நாம 20 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், நம்ம மானம் போயிரும் அப்படின்னு நம்ம உன்னோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க. அப்போ மதுரையிலயும் திருச்சிலையும் செத்து போனவன் சொந்த ரசிகன் நாங்கெல்லாம் யாரு சொல்லு? ஒழுங்கா திருச்சி மாநாட்டிலையும் மதுரை மாநாட்டிலையும் செத்து போனவன் சொந்த ரசிகன் 8 பேர் குடும்பத்துக்கும் கரூர்ல எவ்வளவு கொடுத்தியோ அதே 20 லட்சம் எங்களுக்கும் வந்தாகணும். கொஞ்சமாவது ஒரு இது இருக்கா? என் கேம்ல நீ எதுக்கு லூசு மாதிரி வாலண்டியரா பண்ணிட்டு இருக்க? அண்ணே நான் அது என் கேம்ல நீ எதுக்கு நானும் தான் QC ஓன் கேம் நாங்கெல்லாம் இப்ப கேம் விளையாட வர, நீ மட்டும் கேம் ஆடிக்கிட்டு ஒரே ஆளா உட்கார்ந்து நீ எனக்கு தான் கேம் பாரு. நீ இப்படி எல்லாம் பண்ணனா நல்லாவே இருக்காது. இது என்ன ஓன் கேம்னா நீ பண்ணல. தாவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. இது இன்னைக்கு கரூர் தேர்தலுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. தாவேக்கா வந்து ஒரு வானில் மின்னும் நட்சத்திரம். இந்த நேரத்துல 15 நாளா நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே, என்ன காரணம்? இல்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது வந்து அது ஒரு பெரும் துயரம், அந்த கட்சியோட பர்சனல் லாஸ். அதுல இருந்து அவங்க மீள்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் பிடிக்குமா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்ல பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஊடகங்கள்ல பேச வேண்டிய தேவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உண்மையான பாயிண்ட் என்னன்னா, மக்கள் மன்றத்துக்கு ஜனநாயகம் அப்புறம் வந்துருவாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சைலன்ஸ் அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸா தான் நான் பாக்குறேன். அந்த சைலன்ஸா அந்த 15 நாள் கடைபிடிச்சாங்க. 16ஆம் நாள் அந்த 16ஆம் நாள் வெளியில தான் பேச்சு. திரும்ப புண்படுத்திட்டே இருக்கீங்களா? ஆமா, வெளியே வந்திருக்கோம் இல்லீங்களா? அங்க நீங்க ஆதவர்ஜி நான் பேசுனதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கட்சியோட பொதுச்செயலாளர் வெளியே வந்ததை பார்க்கலாம். பொது வெளிக்கு வந்ததை சொல்றீங்களா? நியூஸ் நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியல. நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். கரூர்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே தாவேகா தலைவர் மீட் பண்ண போறார். கரூர் போகும்போது அவர் இங்க வராருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கரூர்லயா? அது எங்க பாருக்கு உங்களுக்காகப்பா விஜய் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கரூர்ல மீட் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவலை ஒரு ஆசை, அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. அது தகவல் கூட கிடையாது. நானே நியூஸ் இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. பாடா படுத்துறாங்களே. தண்ணி கொஞ்சம் குடி, கூலா இருக்கு. இல்ல, நான் கூலா தான். உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. தாவேகா தனித்து நின்றால் டீ கப்பு தான் சூடா இருக்கு. அவர் கூட கப்பு ஆறி போச்சு. வேட்பாளர் தாவேகாக்கு அவங்க தலைவர் விஜய் சார் தான். காங்கிரஸ் விசிகா தாவேகா அதே மாதிரி ஒரு ஃபார்மட் தானே. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசி இருக்காரு. ராகுல் காந்தி பேசி இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். விஜய் சார் காலவர பேசினான்ற நியூஸ் வந்து நீங்க பாக்கலையா? கரூர் தேர்தல் தொடர்ந்து அன்னையில இருந்தே கூட்டணி எல்லாம் பேசுறாரு. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டில அடிச்சிடுவாங்கன்ற ஒரு கேள்வி தான். கரூருக்கு அப்புறமா இல்ல, நீங்க சொல்லுங்க, கரூர்ல எத்தனை மக்கள் தாவேகா குற்றம் சாட்டினாங்க? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. மீடியா நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சப்ஜுடிஸ்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோடதுன்னா சோ இப்போ என்ன சிபிஐ விசாரணை முடிவு வர வரைக்கும் போகல. இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார். அவருக்கு அவ்வளவு பெரிய கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு. அது வரும்போது அவர் போவார். புது சாக்கோ இல்ல, இது உண்மை. நான் அப்ளை பண்ணி லெட்டரை கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். சொல்றேன், காசு இப்போ காசு இல்லாம கஞ்சா சேத வளர்றாம்பா. வாணி இப்போ சுப்ரீம் கோர்ட் தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிபிஐ தலைமையிலான அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது தலைவர் திமிங்கலம் தானங்க மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம துயரம் நடந்த குடும்பங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கோ அல்லது அதனுடைய நிர்வாகிகளுக்கோ யார் தடை விதித்தது? இதுவரைக்கும் தடை அதிகாரப்பூர்வமா ஒரு தடை சொல்லுங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்ல, நாங்க இத வந்து ஒரு ஃபார்மட்ல நடத்தணும் ட்ரை பண்றோம். ஒரு மண்டபம் கொடுத்து எந்த ஒரு தனிநபருக்கும் பாதிப்பு ஏற்படாம அதப்பட்ட இடையூறு. என்ன மாதிரி அரசியல் சார்? ஒரு தலைவர் வெளியில வந்ததாலே பாதிப்பு ஏற்படும்னா அது இந்த எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கணும். ஐயா, கூட்ட நெரிசல் வந்து இன்னொருத்தருக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இன்னொரு வாட்டி தாவேகா கொடுக்கறாருன்னு வெச்சுக்கோங்க. சட்டமன்றத்துக்கு போனா ஒரு லட்சம் பேர் வருவாங்க அப்படினா போகாம இருப்பாரா? இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துரு. தாவேகா ஆட்சி இருக்கும்போது இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பா செயல்படும். அன்னைக்கு இந்த பிரச்சனை வராது நான் சொல்றேன். ஓஹோ, அதை எப்படி மறுப்பீங்க? அவ்வளவு பேர் வருவாங்க சட்டமன்றத்துக்கு தினமும் போறதுக்கு. காவல்துறை அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்ய யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கோ. பாதுகாப்பு சரியா இருக்கும். ஒரு லட்சம் பேர்
நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். ஐயா அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல இது. மூடிட்டு இருக்கியா நீ? மொத்தம் 1 லட்சம் பேர் போயிருவீங்களா? கிரீஸ் தடவும் என்ன இருக்கும் போது கேட்ல பூரா கிரீஸ் தடவை விட்டா அது வாட்டுக்கு போயிட போகுது. இதுல என்ன பிரச்சனை? இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? எல்லா மீடியாவும் பேசுது தாவேக்காக இவங்க அழைப்பு, தாவேக்கா அவங்க கூட போகுமா? தாவேக்கா சொல்லவே இல்ல. தாவேக்கா எதுவுமே சொல்ல. எல்லாருக்கும் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. உலகத்தின் சிறந்த செயல், சிறந்த சொல் செயல். அவங்க செயல்படுறது நான் போய் சொல்றேன். தாவேக்கா செயல்பட்டு இருக்கா? தாவேக்கா மரணப்படுக்கையில் இருக்கு, ஐசியூல இருக்கு, தலைமறைவா இருக்கு. என்ன கலாய்க்குது உனக்கு பொறுப்பா போச்சு. அந்த பக்கம் மரணப்படுக்கை எப்பா ஒண்ணு குழந்தையாரு இல்ல படுத்து எலெக்ஷனுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து டஃப் கொடுத்துறாத. குழந்தைகள் எல்லாம் மரணப்படுக்கைக்கு போச்சு பார்த்தோம். என்ன கேவி கேவி அழுகுறான்? ஐயா தலைவர் விஜய் பேசல, பொதுச் செயலாளர் புஜி ஆனந்த் பேசல, தேர்தல் பிரிவு செயலாளர் பேசல, அருண்ராஜ் பேசல. நீதிமன்றத்துல போய் வழக்காடுவதற்கு கூட உங்க கட்சியில வழக்கறிஞர் இல்ல. நீதிமன்றத்துல போய் வழக்காடுவதற்கோ அல்லது நிவாரணம் பெறுவதற்கு மனு போடுறதுக்கே உங்களுக்கு ஆட்கள் இல்ல. நாட்பாத்துல உட்கார்ந்து காட்சி கிளியனா இருப்பதுதான் தலைவர். அது வந்து திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார். காட்சி கிளியனா வெளிவரா உடனே சந்திக்கணும். யார் வேணாலும் சந்திக்கிற இடத்துல அவைலபிளா இருக்கணும்ல. உங்க விஜய் யார் சந்திக்க முடியும்? ஒரு ஆளையும் நான் அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒளி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தலைவரோட வேலை என்ன? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர். மேடம் அவர்களே. யோ என்னமா இங்க உட்கார்ந்து பேச்சு போட்டியில பேசுறதா இல்ல மக்களை வந்து அப்படியே தனியா ரோட்ல நடந்து வாக்கிங் போயிட்டு போகாதா? தலைவர் இப்ப எங்க இருக்கிறார் சொல்லுங்க. சார் அவர் அட்ரஸ் ரீகோட் பண்றது என் வேலை இல்ல சார். நான் அரசியல் அட்ரஸ் கேட்கல. நான் என்ன ஆக்டிவா இருக்கிறேன்ற கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் சொல்றேன். முதல்ல நான் பேச வந்து அரசியல் பேசிடுறேன். இங்க மக்களுக்கான மாறுதல், இங்க ஒரு பிரச்சனை இருக்கு இல்லீங்களா? நீங்க வந்து ஒரு ஈபி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஈபி ரீடிங் எடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம எத்தனை கடன் தள்ளுபடின்னு சொல்லி மாத்திரத்துக்கான வழி போராட்டம் கிடையாது. இந்த இடத்துல பதில் வேணுமா தீர்வு வேணுமான்றதான் நானும் கேட்கிறேன், தாவேக்காவும் கேட்கிறேன். தீர்வுக்கு என்ன பண்றீங்க? அந்த இடத்துல எதை செஞ்சா மாற்றம் நிகழும்? மாற்றத்தை சார் ஆட்சிக்கு வரணும் சார். இத்தனை எத்தனை வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் காலத்துல ஈபி பிரச்சனைக்காக மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்திருக்கு. எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க போராட்டமும் போராட்ட களத்தில் மக்களை பாதிக்க தீர்வாகாது. தீர்வுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தீர்வுக்கு பதில் நீங்க எங்க உட்காருமா முன்னிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியே படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.